இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தோட ஒளிப்பதிவாளர் தாமோதரன் டி அவர்களை வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். ஜாம்பவானுங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ. Oh, what a speech! What a speech! Give a huge round of applause for him. Thank you, sir. Thank you so much. So, அடுத்ததாக படத்தோட எடிட்டர் கே சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்துல முக்கியமான ஜாம்பவான்கள் 3 பேர் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணோம். ஒன்று வந்து கே ரங்கராஜ் சார். ஸோ நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கோயில்பேட்டையில வந்து உதயகீதம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்க போயிருக்கிறேன். படம் பார்த்துடுறோம். லக்ஷ்மி வந்து போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஃபைட் வரும்னு பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஃபைட் வரவே இல்லை, ஏன்டா நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது ஆர்கே சுப்ரமணி சார் படம் கேப்டன் பிரபாரன் வந்து இன்ஸ்டியூட்ல பார்த்தோம். சரி அது அவர் இங்க இருக்கிறாரு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 95ல வந்து ரங்கராஜ் சாரை மீட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த தொடர்பு வந்து இன்னும் வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. படமும் நல்லா வந்திருக்குது. இன்னொன்னு கே.எஸ். ரவிக்குமார் சார், அவர் பிஸ்தா படம், அந்த படத்துக்கு ட்ரைலர் நான் எடிட் பண்ணி கொடுத்தேன், பட் தெரியாது யாருன்னு. ஸோ 3 பேரோட கனெக்ஷன் அங்க இருக்குது. தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு. நன்றி சார். சோ அடுத்தது இந்த படத்துல இவர் முக்கியமான கதாபாத்திரத்துல பிளே பண்ணிருக்காரு. இவரை பார்த்தாலும் சரி, இவர் இந்த சைடு அந்த சைடு போனாலும் சரி, பயங்கர ஃபன்னா இருக்கும், பயங்கர காமெடியா இருக்கும், பயங்கர ஒரு எனர்ஜி மிக்க பர்சன் சொல்லலாம். சாம் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் ஸ்பீடா ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தேங்க்யூமா. தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லணும். வி.எஸ். மாணிக்கம் சார் அவர்கள். அதாவது சினிமாவை அவ்வளோ நேசித்து காதலோட படம் எடுக்கணும்னு சென்னையில் இறங்கி இன்னைக்கு அழகான படங்களை எடுத்து அற்புதம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. சினிமா காட்டுற சில அனுபவத்தில் பல பேர் ஓடி போயிடுவாங்க, ஆனால் இவர் நின்று பேசி ஜெயிப்பார் கண்டிப்பாக. அந்த விதத்தில் வி.எஸ். மாணிக்கம் சாருக்கு பாராட்டுக்கள். அடுத்தது படத்தின் இயக்குனர் கே ரங்கராஜ் சார். அற்புதமான பல படங்களை நினைவே ஒரு சங்கீதம், உயிரை உனக்காக, பாடி நிலவன்னு பாடல்களும் நல்ல கதை அம்சமும் உள்ள அற்புதமான படங்களை எடுத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர். ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ இவர் எடுக்கிற விதத்தை, இவர் வேலை செய்கிற விதத்தை பார்த்தா வயசுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. அது அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு ஸ்பாட்ல அவர் வேலை செய்யறத பார்த்தா நம்ம இந்த வயசுல இதெல்லாம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது. அருமையா பயங்கரமா என்கரேஜ் பண்றதாகட்டும், அவர் ஸ்பாட்ல என்னுடைய விஷயங்கள் சொல்லும்போது பொறுமையா கேட்கறதாகட்டும், அவர் வேலை செய்யற விதமே அவ்வளவு பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிக்கிற பட்சத்துல இவரோட காலத்துல சமகாலத்துல வாழ்ந்த இயக்குனர்கள்லாம் நம்மளும் படம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்லி தட்டி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கு. அவ்வளோ அனுபவமிக்க டைரக்டர் நான் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது இந்த படத்துக்கு அழகான ஒளிப்பதவி தந்த தாமோதரன் சார், அற்புதமா எடிட் பண்ண என்னுடைய நண்பர் கே நல்ல லவ்வபிள் சாங்கை கொடுத்துருக்கிற சுந்தர் சார், எல்லாம் ஜோரா பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்துல இருக்கிற ஆர்டிஸ்ட பாத்தீங்கன்னா எவர் கிரீன் ஒரு சாக்லேட் பாய் இமேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சார். அவர் பிப்ரவரி 29 பிறந்திருப்பாரான்னு தெரியல. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே கொண்டு வர போலுக்கு மெல்லமா ஏஜ் ஆகுது அவருக்கு. ஏதோ ரோஜா கூட்டம் படம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் பண்ண மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு எப்பவுமே இளமையா இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜாலியா இருக்கும். பூஜிதா மேம், அதுக்கப்புறம் பார்த்தா அனுபவம் பெற்ற சீனியர் சூப்பர் சீனியர் ஆக்டர்ஸ் சச்சுமா, கேஆர் விஜயாமா, இவங்க கூடலாம் நடிச்சது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த டிசிப்ளின் இருக்கு பாருங்க. அந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வேணும், இத்தனை மணிக்கு வித் மேக்கப்போட அப்படி ஜம்முன்னு அவங்க நிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கத்துக்கணும் போல இருக்கும். இதெல்லாம் இவங்கள இருந்து கத்துக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இனிமே ஃபியூச்சர்ல படம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவேன்னா, பழம்பெரும் நடிகர்களை உண்மையிலுமே உங்க படத்துல யூஸ் பண்ணுங்க. அவங்க இருக்கிறது ஒரு யானை பலமா இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவங்கள பார்த்து லேட்டா வரவங்க கூட சீக்கிரம் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்கலாம் அந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். கண்டிப்பா இப்ப குடும்ப பாங்கான படங்கள்லாம் அழகா ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்துல இந்த படமும் அழகான ஒரு குடும்ப பாங்கான நல்ல அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படமா இருக்கு. இந்த படத்துல நடிச்சதும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமா இருக்கு. எங்க படத்துக்கு பாராட்ட வந்திருக்கிற ஆர்கே செல்லுமணி சாருக்கும், கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கும், யூடியூபர்களின் செல்லக்குட்டி ராஜன் சாருக்கும், உங்களதான் சார் கண்டென்ட் இன்னைக்கு ரெடியா இருக்கு, வருவாரு. ஓகே,
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரங்கநாதன் சார் படம் பண்ணோம். பிள்ளையார் சுழி போட்டோன்னே என் பேரை எழுதிடணும். தேங்க்யூ. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சோ அடுத்ததாக இந்த படத்தோட டயலாக் ரைட்டர் PNC கிருஷ்ணா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அன்பான மாலை வணக்கத்தை இங்கே வருகை புரிந்திருக்கும் உங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவரையும் வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் சாரை பத்தி சொல்லி ஆகணுங்க. நம்ம வந்து ஒரு கிளாஸ் அண்ட் மாஸ் கலந்த படம் பார்க்கணும் அப்படின்னா இவரோட படம் தான் நம்ம பார்க்க முடியும். அதுல பயங்கர காமெடியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்குமே வந்து 2 டிகேட்ஸ் ஆனாலும் திரும்பி பார்த்தாலும் படையப்பா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வாவ் ஒரு அமேசிங் மூமெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்குங்க. நம்மளோட தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான டைரக்டர் தான் இவரை தான் சொல்ல முடியும். அண்ட் தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் தந்தை அப்படின்னும் இவர் அழைக்கப்படுறோம். சோ அப்பேற்பட்ட பெருமை மிக்க கூடிய மாஸ் டைரக்டர் KS ரவிக்குமார் சார் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கமர்ஷியல் சினிமா தந்தை, ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்றேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போவேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பிச்ச உடனே போச்சுறாரு, ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன். அவர் அவ்வளவு குவிட் பண்ணிட்டாரு. இல்ல, ஒரு வேலை இருக்கு, ஒருத்தர் மீட்டிங் இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். இல்ல, அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸினுடைய குரூப் அசிஸ்டன்ஸ் அவங்கெல்லாம் பந்தாவா தெரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த நம்ம டிரைவன் உட்லாண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜ் சார் யூனிட்டு, ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜன் சார் யூனிட்டு, தானுமோகன் அவங்க, இந்த ராஜேந்திர குமார், பயங்கர, அதாவது அவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸுடைய அசிஸ்டன்ஸ். ஆமா, இப்படிதான் காலர் தூக்கி போட்டு நம்மளாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி அந்த படமே ரிலீஸ் ஆகாது, அந்த மாதிரி ஸ்டேஜ். அப்போ இவங்க கிட்ட எல்லாம் வந்து போய் சான்ஸ் கேளுங்கன்னு சொன்னவங்க, எனக்கு வெக்கமா இருக்குப்பா, முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாது. ஏன்னா நான் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு இதுல இருந்தேன். அப்போ ரங்கராஜ் சாரோடைய அசிஸ்டன்ட் வந்து, நான் நாகேஷ் சார் கிட்ட ஒரு படம் பண்ணும்போது இந்த எடிட்டிங் ரூம்ல ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன். அப்ப ரங்கராஜ் சார் கிட்ட இருந்தவர் தான் ராமதாஸ். அவரு கூப்பிட்டையும் நாகேஷ் சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க, நல்லா ஒர்க் பண்றேன், எந்த படம் நான் படம் பண்றேன் பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பூக்கள் மலர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். அப்ப இருந்து ரங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம போய் கேட்க முடியாது. ஆனா ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவை தம்பி சார் எடுக்கிறாரு. அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரிய கிட்ட நெருங்கின மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அப்போ அது இமீடியட்டா ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னா டக்கு டக்குன்னு அசிஸ்டன்ஸ் எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ராமதாஸ் சார் உள்ள தள்ளி விட்டாரு. நான் அவருடைய ரசிகனா இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுன்னு சொல்றாங்களே, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்பாட்ல. ஐயோ, ஒரு அவ்வளவு சும்மா இதுவா இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்ப எப்படின்னு தெரியல, ரமேஷ் கண்ணா கேட்டு இப்போ அப்படிதானா? ஆமா, அது பட் அப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்பதான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கத்துக்கிட்டதே அவர்கிட்டதான். அப்புறம் அவரு உதயகீதம், அந்த உயிரே உனக்காக, இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்கள்ல வந்து பெரிய ஹிட், எல்லாம் இளையராஜா சாங்ஸ். அது உயிரே உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு அது இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த சாங்ல கூட நிறைய காட்சிகள், நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. சாங்ஸ் நல்லா பண்ணிருக்கீங்க மிஸ் சுந்தர் சார். இந்த வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா வந்தேன். ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி SSLC அப்போ அந்த நேரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்ல ஒரு அனுபவமா இருந்தது. அவரு என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு மரியாதை என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார்.
எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த குருநாதர்ல ஒருவர். அதுக்கப்புறம் இது அந்த படமும் அந்த பாதியிலே நின்றுச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒண்ணு ரிலீஸ் ஆகாது, இல்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது. அப்படியே ஓடிச்சுன்னா 25 நாள்ல அப்படிதான் இருக்கும். அப்புறம் இந்த ராஜா ராஜா தான் நீரம் தாஸ் சாரோட 2வது படம் தான் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு. அந்த பக்கம் இளையராஜா, அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா ராஜா தான் என் ஆபீஸ்ல போனா முதல் ஷீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஷீல்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் புது வசந்தம். இது 2 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துல வந்து ஓடின படங்கள்ல ஒர்க் பண்ணேன். ஆனா 10 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்படிதான். அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆயிட்டேன். என் படத்துல நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆயிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன். இந்த படம் வந்து ரமேஷ் கண்ணா அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான், இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங் அப்படின்ட்டு. அப்போ ரங்கராஜ் சார்ல பத்தி எல்லாம் சொல்லுவான். அவர் சுறுசுறுப்பா நல்லா பண்றாருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இந்த இந்த குரூப்ல பாருங்க. இது இல்லாம இல்ல டெல்லி கணேஷ் சார், கேஆர்ஜி அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க. சச்சுமா, யாரு யாரை விடுறது, அனுமோகன் சார், ரமேஷ் எங்க ரமேஷ் கண்ணா இருக்கியா? சரி. லேடிஸ் மறைச்சிட்டாங்க. இதுல ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ வந்து எனக்கு அப்படியே சும்மா சாமியா இருக்குங்க சார். உங்களை பத்தி உட்காருவா உட்காரு. உங்களை பத்தி அடிக்கடி இந்த வலைபேச்சு பார்ப்பேன் நான். உட்காருப்பா. வலைபேச்சுல அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஸ்ரீகாந்த் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி அப்பப்ப நினைவுபடுத்து. ஆமா, நிறைய பாராட்டுவாரு. யா, he still loves you. ஸோ அதுல அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு போவாரு. பட் நல்ல நடிகர். அவருக்கு நிறைய படங்கள் வரணும். இந்த படம் அது ஒரு புள்ளையார் சுழியா இருக்கட்டும், இதுக்கப்புறம் கண்டினியூஸா அவர் பிஸியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். சோ இவங்கள பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஏன்னா நம்ம 3 சகாப்தமா இவங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு இருக்கோம், இவங்களோட காமெடி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னமும் வந்து யங்ஸ்டர்ஸ் கூட ஒரு ஈக்குவலா வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இன்னமும் வந்து அவ்வளோ யங்கா இருக்காங்க, ரொம்ப அழகா வந்திருக்காங்க. சச்சு அம்மா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். மேம் சாரோட டயலாக் இங்க நீங்க சொல்லலாம். வயசானால இன்னும் உங்க ஸ்டைல் அழகு மாறவே இல்லை. ரவிக்குமார், ஏன்னா இது வந்து என்ன பாதி மூஞ்சி தெரியாது எனக்கு. அதே அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல. சாரி. வேணாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம். ஸோ மேடையில் இருப்பவர்களுக்குன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் வந்து 70 வருஷம் சினிமானுடைய சீனியர் நான். நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், இன்னும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோட நான் என்னைக்குமே இருப்பேன், ஆண்டவனுடைய அருளால். நீங்க எல்லாமும் என் குடும்பம் தான். இன்னைக்கு வேணா மீடியா எத்தனை ஒன்றா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரிதான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா செகண்ட் படமான்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் நீயே. அதை நான் மறக்கவே முடியாது. அதுல நானும் கவுண்டமணி நானும் ஃபர்ஸ்ட் பண்ண படம். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து சாங்ஸ் டெஃபினட்டா அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலா அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ், அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் போகாமே இருக்கிற இடத்துலயே அவ்வளவு அழகா அந்த கேமராமேன் வந்து அவ்வளவு அழகா அந்த படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு.
ஏன்னா இப்ப தொட்டா நின்றா எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்கு. ஃபாரின் தேவைதான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான் சிவந்தமன் படத்துக்கு. ஃபர்ஸ்ட் போனது அவர் தான். ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலயும் அந்த பாட்டும் நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகா அதுல நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவா இருக்கு. நிஜமாவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்ல இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். நானே இப்ப வெளியில வந்து ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லல. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும். நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்பதான் பாக்குறதுக்கு புதுசு புதுசா பாக்கணும்ன்றாங்க. அதே நேரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்றாங்க கொஞ்சம். அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்ல ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமா இருக்கு. நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல. என்னுடைய கேரக்டர் வந்து இந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி. என்ன வச்சுதான் அவங்க ப்ளே பண்றாங்க. என்ன வச்சுதான் ப்ராப்ளமே. ஏன்னா என்ன வச்சுதான் சொல்லிக்கிறாங்க, நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் தட் இஸ் த பிளே. ஸோ அது ரொம்ப நல்ல அழகா வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவு செய்து பார்க்கணும். அது எந்த படம் இல்லை, எந்த படமா இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்து அது என்ன இல்லை, நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா 250வது விழாலாம் நான் பார்த்திருக்கேன். நான் இப்ப தியேட்டர்ல போய் ஜனங்களோட உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் யார் டெக்னீஷியன்ஸ் இதுல ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இதுல என்ன ஒரு நல்ல இதுவா கிடைச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்கா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். சோ அடுத்ததாக சாம் சார் சொன்ன மாதிரிதான் யூடியூப் ட்ரெண்டிங் ஸ்டார் செல்லக்குட்டி, தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர் கே ராஜன் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இவரோட ஸ்பீச் எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நீ நல்லா தமிழ் பேசுவ, ஆனா இதுல 40% இங்கிலீஷ் கலந்து பேசியிருக்க. தமிழ் மகளே, அழகிய தமிழ் மகளே, தமிழே பேசு, நல்லா வருவ. உன் அழகை போல தமிழும் மிக அழகானது. அந்த பேர்லாம் சொல்லி உங்களை மாட்டி விடாது. அதான் யூடியூப் ஆயிடும். நமக்கு அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணாம். அடி கண்டென்ட் சொல்றாங்க. 6 கண்டென்ட் போய் ரொம்ப நாளாச்சு, எங்க இருக்குன்னு தெரியல. 6 கண்டென்ட். வைகோ கத்தனாரு கண்டெய்னர் காணும். அப்புறம் நம்ம கண்டென்ட்டை பத்தி எங்க கண்டுக்க போறாங்க. அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில பேங்க்ல வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க. அவங்க நினைச்சா என்ன ஒண்ணா பண்ணுவாங்க, அது போட்டோம். எங்க ரங்கராஜன் சார் படத்துல எந்த கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன். இயக்குனர்கள்ல அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டாரு, பேசினார். அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ரவிக்குமார் படம் பாருங்க, பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க. அதுபோல ரங்கராஜன் சார் மதர்லாண்டுக்கு 3 படம் பண்ணார். 3மே சூப்பர் ஹிட். இன்னும் அவர் படம் பண்ண படம்லாம் ஹிட். சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார். டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல், இது பெரிய மோதலா, கொஞ்சம் மோதலா இருக்கும். கொஞ்சுவதிலே மோதல் இருக்கும், கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது. நம்ம தாய்மார்கள், பாட்டி, தாத்தா, குழந்தைகள், என் பேர பிள்ளை, பேத்தி எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கிறோம். கே எஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்திருக்கோம், செல்லுமணி படங்கள் பார்த்திருக்கோம். கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியா இருக்கு, விரசமே இருக்காது. கவர்ச்சி வேணும், அதுக்குன்னு சார் ஆடியன்ஸ். அது கொஞ்சம், அது கூட நாகரிகமா, ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது.
ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றி பட டைரக்டர். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாசமா நான் ஒரு 15 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன். ஹீரோ ஹீரோயின் இருக்கவே மாட்டாங்க மேடையில். டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க, நம்ம ஆர் உதயகுமார், பேரரசு சார், பாக்யராஜ் சார், செல்லுமணி, இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோ ஹீரோயினி அதிகமா வர மாட்டாங்க. சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நன்றி. அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகா இருக்கீங்கம்மா, நல்ல காலம், நல்ல படம், அற்புதமான படம். ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர். நிச்சயம் அந்த படம் பெருசா ஓடும். ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிறாளை ரவிக்குமார், செல்லுமணி, கே ரங்கராஜன், இன்னும் இருக்காங்க, சில டைரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி, நான் இப்போ ஒரு 2 படம் சொல்றேன். அது குற்றமா எடுத்தாலும் சரி, குறையா எடுத்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பத்தி சொல்றேன், நீங்க தீர்மானிச்சுங்க. இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு, அந்த பாட்டு, டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்சஸ் போடுறாங்க கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் வெள்ள தேவைப்படும். 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிழிச்சிடலாம். கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடை, அது பாவம் ஆடை. அது பாவாடை அல்ல, பாவம் ஆடை. இப்ப நிறைய படத்துல நம்ம ஜெயில தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம், அந்த பாட்டுலயே பிட்டு பிட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும். அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம். விரச வேண்டாம், அது கவர்ச்சி ஆகுங்க. கவர்ச்சி இருந்தது. ஒரு உடை தொடை வரை, அது கூட என்ன சார், அத கூட நாகரிகமா பண்ணியிருக்கேன். இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, திரைக்கு வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார், இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம். நல்லா இல்ல இல்ல, ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்ல. டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ் கட்டி அடிச்சுட்டு தியேட்டர்ல இருக்கான் சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன். இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. சொல்றாங்க, அவன் கிண்டல் பண்றான், வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பெண் பார்க்கிற வீட்டுக்கு போறான். அந்த மணப்பெண்ணு இல்ல. பாக்குறான், அவன் வெறுப்பா பாக்குறான், வேண்டவே வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா, அது எடுத்த உடனே, டே என்னடா இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, சின்ன வயசுல பழகம் தானே, போட வாடன்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல. அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்றான். அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்தாங்க ரவி. ஒரு நாள் கூட உங்க படத்துல இப்படி பார்த்தது இல்ல ரவி. ரங்கராஜ் சார் ஹோட்டல்ல உட்காந்து ஒரு நடுவுல, இவங்க 2 பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டல். பிராந்தி இவ்வளவு பெரிய நீளமா இருக்கு, தேடி கண்டுபிடிச்சு 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டல். பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊத்துறான். அவன் வேணாங்க குடுறான். குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டுல, இந்த நாட்டுல இப்ப 4 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சா, 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்போ முன்னா கூட செய்தி, ஒரு 5-6 வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்றேன். இந்த குடும்பத்தை காப்பாத்துறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட
பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்திய ஊத்தி, டேய் குடிடா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோவம்னு டைட்டில் வச்சா என்ன பிரயோஜனம்? நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்? ஏய், மக்களுக்கே உன் மேலதான் கோவம். மக்களுக்கே உன் மேல கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவா? இப்படி எனக்கு ஒண்ணு இல்ல, கொஞ்சம் நகைச்சுவை ஏதோ பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசெய்து வேண்டான்னு வேண்டுகோளா வைக்கிறேன். நான் யாரு மேலும் கொட்ட, நீ சிரிக்காத. ஓரத்தை இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால இருக்கு. நல்ல பெண், நல்ல தமிழ் மகள். என் அருமை சகோதரர்களே, எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார். மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்துல. பல படங்கள் யாரும் சொல்ல. ஆனா புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். டாடா, குட் நைட், நிறைய படம். புது டைரக்டர் அவ்வளவு விஷயங்களை அற்புதமா சொல்றான். பெருசா விரசெல்லாம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள் கிராமத்துல இருக்கு சார் கதை. ரவிக்குமார் கிட்ட கேளுங்க, செல்லுமொழி, ரங்கராஜ் சார். நம்ம தெருவுல இருக்கு சார் கதை, நம்ம வீட்டுல இருக்கு சார் கதை. நீ எங்க ஃபாரின்ல எல்லாம் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன், ஆர் கே செல்லுமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்காங்க. நான் எல்லாரையும் குறை சொல்றேன். ஆக ஏதாவது தவறா பேசுறதா என்ன மன்னிச்சிருங்க. நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ், தமிழ் பண்பாடு. ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம். கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும். பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஏன்னா தயாரிப்பாளர் நம்ம ரவிக்குமார சொல்லுவாங்க, சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம். கேள்விப்பட்டது, அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவாரு. இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் ஊட வித்து வாங்கிட்டு போயிடுவான். அது சிலர். ஆனா நம்ம ஆளுக்கு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடய டைரக்ட் பண்ற டைரக்டர்கள் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. சினிமா வாழும். என்னுடைய ரமேஷ் கண்ணா என்ன சொல்லல, அருமை ரமேஷ் கண்ணா, நம்முடைய எங்க சச்சு, பாசம் மிக்க ஒரு சகோதரி. திரையுலகில் ஒரு அவ்வளவு அன்பு. எங்கேயோ நிக்கிறேன், ரொம்ப நாளாச்சு நாங்க பார்த்து. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமரா, அற்புதம். இன்னும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த மியூசிக் டைரக்டர் நான் 20 வருஷத்துக்கு முன்னாலே என் படத்துல போட்டேன் 5 பாட்டு. ஆர்கே எங்க செல்வமணி ஞாபகம் தான் வரும். அவர் பேர் வரணும்னா எங்க ஆர்கே செல்வமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும். உணர்ச்சிகள் ஒரு படம், கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற, அது பயங்கர உணர்ச்சி. எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார்.
அற்புதமா போட்டார் சார் 5 பாட்டு. படம் சரியா போகுது. இல்லைன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர். சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார். சிக்கனமா பண்ணி கொடுப்பார். சிக்கனமா பணம்னு கேட்க மாட்டார். ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன். சைந்தவி இந்த படத்துல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். முதல் படம் என்ன, அப்புறம் மாலதி, லட்சுமி சுருதி, மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார். கண்ணீர் விடும். அவ்வளவு பெரிய அற்புதமான டைரக்டர். இன்னும் நேரம் வரல அவருக்கு, இன்னும் நேரம் வரல. வரும். இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்ச வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நீங்க எல்லாம் ஒத்து பாக்குறத பார்த்தா நான் என்னமோ இங்க வந்து பாம்பு புத்துக்குள்ள கைவிட்டு பாம்பு பிடிக்கிறதுக்கு வந்த மாதிரி பாக்குறீங்க. இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா, கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில். பொதுவா வந்து காதலுக்கு அப்புறம் வர்ற மோதல் இருக்கு பாத்தீங்களா, அது நிலைக்காது. அது எப்பவுமே ப்ராப்ளம் தான். ஆனா மோதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வருது பாருங்களா காதல், அந்த காதல் மட்டும்தான் ஜெயிக்கும். இது உண்மை. நான் லவ் மேரேஜ் பண்ணவன் தான். முதல்ல எனக்கு என் மிஸ்ஸஸுக்கும் முதல்ல மோதல் தான், அப்புறம்தான் காதல். எதுக்காக சொல்றேன்னா, வாழ்க்கையுடைய அனுபவங்கள் தான் அது. ஸோ மோதலில் வரும் காதல் என்னைக்குமே ஜெயிக்கும், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. காதலிச்சுட்டு மோதல் வந்ததுன்னா அது பிரிஞ்சுதான் போகும். இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டாரு. இந்த இடத்துல நான் ஒரு நடிகனா உங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது. ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்துல வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு ரங்கராஜ் சார். ரங்கராஜ் சார்லாம் நான் வந்து அப்பவே கோவை தம்பி ஆஃபீஸ்லாம் அப்போல்லாம் மீட் பண்ணுவோம். அப்பெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்ல எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம்ல, ஜெமினில இங்கேயே மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு. ஷூட்டிங் எங்க நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆர்கே செல்லுமணி சார், அவரை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கடின உழைப்பாளி. திரைப்படத்துறைக்காகவே இன்னைக்கு வரைக்கும் அவர் டைரக்ட் பண்றாரோ இல்லையோ, ஆனா ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியா, அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாத்திட்டு இருக்காரு. அது மட்டும் உண்மை. அதற்காக போராடுறது இது பெரிய போராட்டம். அதெல்லாம் விளையாட்டல்ல. ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுமணி அவர்களை இந்த நேரத்துல பாராட்டணும். ரங்கராஜ் சாரை பத்தி சொல்லவே வேணும். அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரு ஷாட் வந்து கொஞ்சம் தப்பா பண்ணாலும் கூட ஒரு கோபம் வரும், உண்மையிலே கோபம் வரும். அதுக்கு ரீசன் என்னன்னா, சொன்னது என்ன நீ என்னையா செய்யற மாதிரியே. ஆனா அது காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு சீன் எடுக்கும்போது நல்லா வரணும். இந்த படத்துல வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன் உண்மையிலேயே. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆச்சு. ஒரு குடிச்சு போட்டு ஒரு லொல்லாம் பண்ற கேரக்டர். நளினின்னு தான் என்னுடைய ஒய்ஃபை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர். ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டுல வந்து ஒய்ஃப் மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகான்னா புருஷன் ஒல்லியா இருப்பா, ஒய்ஃப் வந்து நல்லா தடியா இருப்பாங்க. ஒருவேளை அந்த மேட்சிங்ல போட்டது இல்லை. பட் நளினி மேடம் வந்து இதுல நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களை பத்தி சொல்லவே வேணும். இப்ப இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்படியே மனுஷன் உட்காந்துட்டு இருக்காருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை. இதெல்லாம் வந்து காட் கிஃப்ட். அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமா நம்ம இதா நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண கரெக்டா இருக்காரு. பட் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம், இந்த பார்த்த ட்ரெய்லர். எப்படின்னா, இந்த படத்தோடைய போட்டோகிராஃபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்.
நல்ல சூப்பர் ஃபோட்டோகிராஃபி. இரண்டாவது, இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சாம்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே வேணாம். இங்கே மைக்க பிடிச்சி என்ன லொல்லு பேசிட்டு இருந்தாரோ அதே தான் ஷூட்டிங்ல, அதே தான். ரமேஷ் கண்ணாவும் அப்படிதான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகைகளும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சிருக்காரு. அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்றேன். தமிழ் திரைப்படங்கள், இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அதற்கு காரணம், நீங்க ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஜோசியம்லாம் படிச்சவன், அதனால நான் சொல்றேன். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி தமிழ் திரை உலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்தும். அது எந்த படம் வந்தாலும் நல்லா போகும். நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க, சூப்பரா ஹிட் அடிப்பாங்க. அதே போல இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சோ அடுத்ததாக ப்ரொடியூசர் ராஜேந்திர. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு பூஜிதா. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் இன் தமிழ். I am so happy, very excited to be sharing the stage with such experienced and senior artists and technicians in the Tamil industry. இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. The best part is இது ஒரு ஃபன் அண்ட் காமெடி மூவி, ஒரு ரொம்ப க்ளீன் என்டர்டெய்னர். இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ், எவ்ரிபடி. ஸோ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் இஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ. அண்ட் ஆர் டியர் டைரக்டர் ரங்கராஜன் சார் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஆக்சுவலி செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். பட் எடுத்தது ஃபுல் காமெடி அண்ட் ஃபன் மூவி. It's a complete contrast. Music is beautiful. The visuals, Damodaran sir has done an excellent job. Ellaru, they've given their best and we've come up with a very nice, a very fun comedy, entertaining and or a youthful entertainer, which is also heart touching. I request the media to encourage us, support us, and in the padam ellaru paakano, audience kulla pono, adukku neenga da support pannano. So thank you so much, and I hope that my entry into Tamil with this movie will also be great, just like how it's going to be a great comeback for Rangarajan sir. Thank you. Thank you so much. கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும், நீங்களும் பயங்கர வைரல் ஆக போறீங்க பூஜிதா அவர்களே. நன்றி. சோ அடுத்தது அனைவருக்கும் வணக்கம். கே ரங்கராஜ் சார் அவரோட டைரக்ஷனில் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தாமோதரன் சார், அவர் என்னோட ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமாக நாங்கள் டிவி ஷோஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கேமராமேன் இருப்பார், நான் கீபோர்டாக இருப்பேன். அப்போலேருந்து அவருக்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பழக்கம். ஸோ நான் படங்கள்லாம் பண்ணிவிட்டு இடையில பிரேக் ஆகிட்டு நான் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறையா படங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன், கரண்ட்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு. கம்போசராக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கேப் ஆகிடுச்சு. அப்போ அவர் கூப்பிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அவருக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்காக இன்னைக்கு வந்திருந்த இளையராஜா சாரோட கிட்டாரிஸ்ட் சதா சார், அப்புறம் சத்யா, அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. இளையராஜா சாரோட காம்பினேஷனில் சார் பண்ண அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட்டு. இப்போ நான் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என்னன்னா, இந்த தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன் அப்படின்னு எஸ்பிபி பாடின சங்கீத மேகம்ங்கிற படம் சார் டைரக்ஷனில் வந்த படத்தில் வந்த பாட்டு தான். இன்னைக்கு எஸ்பிபி சார் நம்ம கூட இல்லை. அவரோட நினைவை அவர் மனசில் சுமந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த படத்தில் எங்கூட ஒர்க் பண்ண அத்தனை சிங்கர்ஸ், அதுக்கப்புறம் அத்தனை மியூசிஷியன்ஸ், அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் நம்மளோட ஹீரோ ஸ்ரீகாந்த் சார், அப்புறம் ஹீரோயின் மேடம், அவங்க ப்ளஸ் எடிட்டர், எல்லாருக்குமே இந்த படத்தில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. யூஸ்வலாக ஒரு பிரேக் எடுத்துட்டு கம்பேக்ட்னு சொல்ல முடியாது. சார் ஒரு சீனியர் மோஸ்ட் டைரக்டர், ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. இப்போ திருப்பியும் ஹி ஹஸ் கம்மிங் டு
டூ த மூவி. அப்படி வரும்போது இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டு, 10 பேரை வெட்டுவோம், ஒரு ட்ரக்ஸை போட்டு எல்லாம் அங்கங்க பிடிச்சி இழுக்கிறது, இதன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படியாவது சக்சஸை கொடுத்துடணுங்கிற டெஸ்பிரேஷன் இல்லாம அவர் எதுல பெஸ்ட், அவர் இன்னைக்கு ஃபேமிலிக்கு யாருக்குமே வந்து அதுக்குன்னு அட்வைஸ் பண்றது கிடையாது. ஒரு டேக்அவே இருக்கும், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிட்டு அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்னு ஒரு விஷயம் இருக்கு. அவ்வளோ ஒரு நல்ல மெசேஜஸை வந்து ஒரு படத்தோட அப்படியே போற மாதிரி நல்ல என்டர்டைன்மெண்ட்டா ரொம்ப சூப்பரா காமெடியோட கொடுத்துருக்காங்க. படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் அவங்க குடும்பத்துல போய் பார்த்தாலே படம் 100 நாள் ஓடிடும். ஏன்னா அவ்வளோ அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அத்தனை பேரையும் வச்சு எல்லாருமே வந்து ரங்கராஜ் சாரோட படமா ஓகே, அவர் படத்துல நம்ம இருக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்து படங்கள்லாம் கொடுத்து ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் டைரக்டர்னும் போது அவரோட படத்துல இருக்கணும்ட்டு நிறைய பேர் வாண்டடா வச்சு பண்ணாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற செல்வமணி சார், அவரும் வந்து அவரெல்லாம் நாங்களாம் ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு அப்பெல்லாம் கேப்டன் பிரபாகரன் படம் 5 வாட்டி 6 வாட்டி போய் பார்ப்போம், புலன் விசாரணை, அது எல்லாமே. அவர் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்த்த வந்த எங்க திரையுலகுக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்துல நீங்க எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்திருக்கீங்க, கிண்டலும் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, அதான் கொஞ்சம் கதை கொஞ்சம் மோதல். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த இயர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்துக்கிட்டாரு. இன்னைக்கு இந்த 22 பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் 23 வருஷம் முடிஞ்சது. டைம் ஃபிளைஸ். கரெக்டாக இன்னைக்கு தான் மூவிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்னேன் என்னோட முதல் படம் ஹீரோயினா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கே தான் தொடர்ந்தது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகான பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சசி இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறதுக்கு போதும் ஆச்சு. 2000 ஆரம்பிச்சோம், 2002 தான் ரிலீஸ் ஆச்சு. வாட் அ ஜர்னி இட்ஸ் பீன். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ மேடையில் இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார், அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சுந்தர் சாரும் பாருங்க, சரி ஐ ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரி தான் சுதா கோங்கராவும் சரி, கேவி ஆனந்தும் சரி, அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும். ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, சமீப காலத்துல ஒன்று நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு முந்திரி படம் வந்து நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசிச்சு அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 மணி கால் ஷீட்னாங்க. நான் வழக்கமா 7:45 7:30 இருப்பேன். லொகேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய். வெளிநாட்டுல 3:30 மணி சாயந்தரம் வந்தாரு. 7 o'clock 6:30 இருப்பாரு. That's the commitment, dedication. சார் அவ்வளவு அமைதியா இருக்கான்னு பார்த்து ஏமாறாதீங்க. சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதியா இருக்கும். சத்தியமா என்னால முடியவே இல்லை சார். பிரேக்கே கொடுக்க மாட்டாரு. ஓட்டம். இன்னும் அவரோட பயம் என்னன்னா, தாமதம் ஆயிடக்கூடாது, நேரத்துல முடிச்சு ப்ரொடியூசரோட செலவை மிச்சம் பண்ணும், டைம்ல முடிச்சிடணும்னு. அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும், அந்த 6:30 அப்படி சொல்ற இன்னும் எதனா ஒரு ஷார்ட் எடுத்துலாமா, கேட்டு கூட வந்துட்டு இருப்போம். ஓகே அப்படின்ட்டு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள். யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா, யூ ஷுட் என்கரேஜ். அண்ட் ஐம் கிளாட் சார், அவரோட இந்த கனவுல நான் இருந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது. நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், எனக்கு வேற எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஸோ சுத்தி உடைச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான். சச்சோமா மாதிரி தான். நீங்க பாருங்களேன், இன்னைக்கும் அதே சாம் அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்க எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா.
ப்ளீஸ் நம்ம எல்லாருமே வந்து ஆஹ், நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய கிண்டல் பண்றோம். நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார், தண்ணி அடிக்கிறதுல ஆண் பெண் அந்த வேறுபாடுலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க இந்த கலாச்சாரம்னு சொல்லி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடைகள் பத்தியும் வந்து சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு, எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரியன் வேணும், கொடுத்துருவாங்களா? இல்ல. எங்களுக்கு தெரியும் சத்யவதி சாகரன் சார், உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? பக் 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 மாறப்போற லொகேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொகேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்கன்னு அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு கூட எடுத்தாங்க. படம் பார்த்து பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னாரு. நான் ஒரு பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, திருப்பி கொடுத்துருவா காசுன்னு சொன்னாரு. தட் இஸ் மை பாலிசி. கேட்டதை கொடுத்தேன், பயன்படுத்தல, திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ எம் மேனிபுலேட்டிவ், சந்தர்ப்பவாதி. தட் இஸ் ஹவு இட் இஸ். அதே மாதிரி தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு போய் வந்து சாய்பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து பாருங்க, ஒத்துப்பாங்களா? வேண்டாம் சொல்ல கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார். சினிமா, அதாவது இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு சார். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம் வந்து சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜைக்கே வித்து போச்சு. ஆனா அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில கொண்டுட்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் தெரியல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா உழைப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைஸ், சந்தோஷப்படுவோம் சார். இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி, அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கதான் கத்துப்பாங்க. ஸ்டுடியோ எல்லாம் இங்கதான் இருந்துச்சு. ஹைதராபாத் 25 ஸ்டுடியோ இருக்கு. இட் ஃபீல்ஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபீசஸ் இருக்கு, நடிகர் சங்கத்துக்கு இல்ல. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பத்தி நம்ம யோசிப்போம். ஒற்றுமை இல்லை சார். பிரச்சனை என்ன தெரியுமா சார்? எல்லாம் வந்து 2 கட்சியா பிரிஞ்சிடறாங்க. ஒண்ணு சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாத்துவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சம்பளம் ஏத்தல சார். எனக்கு இன்னும் போன படத்து, இப்ப ரிலீஸ் ஆன படத்து கூட எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல திருப்பி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி, அவ்வளவுதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கும் எனக்கு படங்கள் கிடைச்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்துல நான் 7 மணி நேரம் தூங்கியிருப்பேன். துபாய், ஹைதராபாத், விஜயவாடா, இப்போ சேலம் போயிட்டு இங்கேயும் வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார், டிசிப்ளின் லைஃப்ல இருந்துச்சு, எவ்ரி திங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட், என்கரேஜ். சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டர் அப்போ கை தட்டியிருக்காங்க. நான் டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களே அப்ப கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு see a director's டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார்? நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் வந்ததுன்னா விசில் அடிக்கிறோம், எல்லாம் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம். டைரக்டர்ஸ், those are days. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே செல்வராஜ் சார் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. கிராண்டியர். They gave heart and soul. And please, let's all be unity. நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி அதெல்லாம் பெட்டர் ஆக்க முடியுமா, இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐ லவ் தமிழ் சினிமா. எனக்கு என்னன்னா வந்தவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு, இன்னைக்கு எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா ஃபிளாப் எல்லாம் கொடுத்தா கூட பாரு, டக்குன்னு திருப்பி ஒரு வேலை கொடுத்துரும். ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா ஆல்வேஸ் தேர். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல படம் வச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சு தான் இருப்பேன். காற்று கழுத்து புரியாக எங்க நிறைந்த பேர் காதல் மட்டும்தான். இப்பதான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு படம் கூட கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இடையில கேப்ல கேட்டாங்க, அம்மா இப்ப யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்னாங்க. நான் ஒண்ணு எஸ் வந்தனா அப்படின்னேன். அப்படின்னாங்க. It's love. Let's all be happy. Let's be lively and let's not fight. Enjoy doing movies. ஆக்டர்ஸோட சேலரி நீங்க தான் ஏத்துறீங்க, போட்டு எல்லாம் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கொடுக்க முடியாது கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தேங்க்யூ சார், லவ் யூ. Thank you, sir, and congratulations. சார் வந்துருங்க சார். எங்க தயாரிப்பாளர் பத்தி சொல்ல, ₹1 பாக்கி வைக்கல, முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதான் அவரு ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு, ரொம்ப கரெக்டா இருப்பாரு.
சொன்ன வாக்கு கரெக்டா காப்பாத்தாரு. இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம காப்பாத்தணும் சினிமாவை. தயவு செய்து என்ன படம் போய் பார்க்கணும் பார்க்க கூடாது, எது நல்லா இருக்கு நல்லா இருக்காது அது சொல்லாதீங்க. நல்லது கெட்டது போய் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா 4 குடும்பம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் டூ தட் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் இப்பதான் ஸ்ரீகாந்த் மேடையில பேசி நான் பாக்குறேன். இது போல திரையில இருந்தா நீ தான் சூப்பர் ஸ்டாரா இருப்பா. இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்க, நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் மாதிரி போயிட்டு இருக்க. இவ்வளவு எமோஷனா இவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்க, இவ்வளவு இதுவா பேசுற. நீ இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டரா நீ பண்ணி இருக்கணும். நீ வந்து படத்துல நீ பண்ணோம் அது இல்ல அதுலயும் இப்ப என்ன பார்த்தா அந்த மௌனராத்திர சந்திரமௌன மாதிரியே தெரிஞ்ச நீ அவ்வளவு. இதுல நீ 10% பண்ணியிருந்தாலே நீ வந்து, ஆனாலும் 25 வருஷம் ஆச்சுங்கிறத நம்பவே முடியல என்னால. அதனால நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும். நான் வந்து பண்ண 2002 வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருந்தார் ஆஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்னு. அதனால நான் அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு வந்து. ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவரோட என்னோட கேமராமேன் அவர் இந்த படம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டில்ஸ்லாம் எனக்கு முதல்ல கொடுத்துருந்தார். அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து 90ல பிரசாந்தை பார்த்த மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப அழகா ஒரு எனக்கு தெரிஞ்சது. சரி இவரை எப்படியும் வச்சு ஒரு அடுத்த ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கேன்னு சொன்னார். அதனால அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒருவேளை நான் பண்ணியிருந்தா நீங்க வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்க வாய்ப்பு நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான். இந்த விழாவுக்கு நான் வந்து இங்க வருகை தருவதற்கு முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே ரங்கராஜ் அவர்கள் தான். ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மற்றவங்களாம் இப்போ சொல்ற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளோ எல்லாரும் அதிகமாக அவர் கோவப்படுவார் அப்படிப்படுவார். நான் வந்து 30-35 வருஷமா நான் அவர் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து இல்ல நீ ஒரு தடவை அப்படி சிரிச்ச மாதிரியே தான் இருப்பார். அவர் வந்து சாஃப்டா அமைதியா வருவார், அமைதியா போவார். ஏன்னா அப்ப நான் வந்து மணிவண்ணன் சாப்பிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மணிவண்ணன், ரங்கராஜ், மனோபாலா இவங்க 3 பேரும் அந்த பாக்யராஜரோட பாரதிராஜரோட அசிஸ்டண்டா இருக்கும்போது இவங்க 3 பேரும் சமகாலத்துல படம் பண்ணிட்டு இருந்தால எனக்கு வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரினா அவர் சித்தப்பா இல்ல பெரியப்பா மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான். அதனால அவர் கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும், அது என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர்கிட்ட பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேல வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில வந்து ஒரு ரசிகனாகவும் சமகாலத்துல நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவண்ணனோட கொலிகா இருந்ததால வந்து அவர் மேல அளவு கடந்த அன்பு. நான் வந்து விஜயகாந்த் சாரோட படம் பண்ணும் அந்த ஸ்டேஜ்ல அங்க இருக்கும்போது அவர் தர்மவெல்லம் படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து அப்போ பார்த்து பழக்கம். அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதராக தான் அவர் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் அந்த சாங் பார்க்க முடியல, ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். ஆனா அதுவே வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லா வந்து அது ரொம்ப அழகா வந்து இப்போ ஹீரோயின் ரொம்ப அழகாவும் ஹீரோ ரொம்ப அழகாவும் ஒரு எனர்ஜெட்டிக்காவும் இருந்தது. பார்த்தா ரொம்ப சந்தோஷமா புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலயும் என்னன்னா வைன் வந்து ரொம்ப நாளானா அந்த வைனுக்கு ரொம்ப அதிகம். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமானா படிச்சவங்க ரொம்ப அதிகம், ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமா படிச்சிருந்தானா அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். ஆனா தமிழ் சினிமாவில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவனை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. 3 அவங்க அன்ஃபிட் ஆகிறதுக்கு 3 இது இருக்கு சினிமாவில் வந்து. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருந்தா அவங்க அன்ஃபிட், அந்த பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்ஃபிட், குறைஞ்ச அந்த பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்ப அன்ஃபிட். இதுதான் இப்ப தமிழ் சினிமாவோட வந்து டயக்ராம் இதுதான். இப்ப இந்த டயக்ரத்து இந்த கட்டுமானத்துல ஒரு வீடு கட்டும் போது எப்படி இருக்கும் அந்த வீடு? ஒரு வீடு வந்து கட்டுமானத்துல அஸ்திவாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஆனா எந்த விதமான கட்டுமானமும் இல்லாம எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாம எந்த விதமான பிளானும் இல்லாம வந்து படம் எடுத்துட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்லை சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னா சினிமா நல்லா இருக்கு, அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதிய அந்த வந்து அந்த அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. யாராவது ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு யார் பாஸ்? எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸ். அப்போ அவருக்கு எனக்கு பாஸா இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும்.
வேற யாராவது பாஸ் ஓவர் பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவில் உள்ள எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியா இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதா இருக்கும். அதை விட்டுட்டு வேற யாராவது வந்து அங்க வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரி சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னைய நிலைமைக்கு காரணம். ஆனா வந்து ரங்கராஜ் சார் இருக்கும்போது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணல. ஆனா வந்து அவரோட அவருக்கு கதை எழுதின ஒரு செல்வராஜ் சாரோ கலைமணி சாரோ அவங்க வந்து 3 பேரை பத்தி ஒரு 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 கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கதை வசனம் எழுதி கொடுத்தா அவர் வாங்கி போவாரு. அந்த கதை வசனம் அப்படியே திரும்பி வந்துருமா நமக்கு. அந்த பேப்பர் வாங்கி வச்சுப்பாரு. அவர் கதையோ அவர் வசனமா எடுப்பாரு. அதனால அந்த கதையை நம்ம இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம். அந்த வசனத்தை இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம். அது வந்து இதுவே பண்ண மாட்டாரு. அப்புறம் எப்ப எடுப்பான்னு தெரியாது, வெள்ளொரு நாள் எடுப்பாரு. ஆனா கே ரங்கராஜ் சார் எப்படின்னா 9 to 6 5 சீனுன்னா அது வந்து 8:30க்கு அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாரு. கரெக்டா வந்து 6 o'clock முடிக்கணும்னா கடைசியில முடியும்னு அந்த 6:15 கொண்டு போய் முடிப்பாரு. அவ்வளவு ஷார்ப்பா அந்த சீனை 5 சீனை கரெக்டா முடிச்சு நீட்டா முடிச்சு அந்த சீன் நம்ம பார்க்கும்போது ஆஹா நம்ம சீன் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். மனோபலம் எப்படின்னா 9 மணிக்கு சீன் ஆரம்பிச்சு 1:30 மணிக்கெல்லாம் அந்த சீனை முடிச்சுட்டு சீனை கொடுன்னு கேட்போம். அவ்வளவு அர்ஜென்ட் அவனுக்கு அப்படின்னு. அது இன்னும் கொஞ்ச நேரம் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணணும். அப்ப எப்படி இருந்தாலும் 5 சீன் தான் எடுக்க வரோம்னா அந்த 5 சீனை இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் மெதுவா எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை. அந்த அடிப்படையில எடுக்கணும் எடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ முதல்ல நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உதவி இயக்குனரா இருக்கும்போது ரங்கராச்சாரியனை பத்தி ஒரு அளவீடு என்னன்னா, அந்த சரியான நேரத்துல சரியா திட்டமிட்டு மிக சிறப்பா செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில யாராலும் முடிவு பண்ண முடியாது. வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து மதிப்பிடுறது கிடையாது. நான் எடுக்கிற கதை அது சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். அது ஒரு வேவ் இருக்கு. அதனால அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞரோட தகுதியை தீர்மானிப்பதல்ல, அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும். இந்த படத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு சொன்னார் இல்லையா வந்து கே ராஜன் இந்த படம் இது போல இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்ல ஒரு படைப்பாளியோட தரத்தை தீர்மானிப்பது அந்த படத்தோட எப்படி எடுத்திருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்லை. அதனால நிச்சயமா இப்போ வந்து ஒரு காலம் மாறு. இப்ப ராஜன் சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்னாரு, அது சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். தமன்னா மாதிரி தங்கச்சிக்குன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் வருத்தப்படுவாங்க தமன்னா மாதிரி தங்கன்னு சொன்ன உடனே. அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மிக சிறப்பா சொன்னாரு. அதாவது தமிழர் பண்பாடுன்னு ஒன்றுதான். இப்ப ஏன் தமிழர் பண்பாடை பத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, தமிழ்ங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு. பாக்குறவன் அது சாம்பல் நினைச்சு கை வச்சானா சுடும். எல்லாருக்கும் தான் அது, சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி. அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும். இல்லைன்னா அது தொட்டு அவங்க கையை சுடும். இந்த நெருப்பை அணைப்பதற்கு யாராலும் முடியாது. இது கால நெருப்பு. இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அது வந்து சாம்பல் பூத்து இருக்கும். நீங்க ஊதி பாத்தீங்கன்னா தெரியும். ஊதிங்கன்னா உங்க வாய் வந்து போயிடும். அதனால தயவு செய்து நீங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்க யாரும் அழிக்க முடியாது. அதனால வந்து அதுக்காக வந்து வேற வழியில வேற எதுவும் வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு தான் நான் உறுதியா சொல்ல முடியும். தமிழ் மொழி கல் தோண்டி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி. இது வந்து அதனால இது இன்னும் வந்து 10,000 வருஷம் இல்ல 100,000 வருஷம் இந்த மொழி வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்களை பிரசவிச்சுட்டே இருக்கும். அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற போறது இல்லை. அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும். அந்த மொழியையும் அந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அது அனுப்பிச்சுட்டே இருக்கும். அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார். நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல செய்தி கொடுத்தோம், நட்பு கொடுத்தோம், உங்களை எல்லாம் வளர்த்த ஒரு இயக்குனர்ல ரங்கராஜ் சார் ஒரு முக்கியமான ஒரு நண்பரா இருந்திருப்பார். அந்த தர்மத்தை நீங்களை வச்சுட்டு உங்களுக்கு இப்ப வந்தவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இல்ல உங்க மூத்தவரா இருக்க, இல்ல உங்களோட அப்பாவா இருப்பாரு, இல்ல உங்க சகோதரா இருந்திருக்கலாம், இல்ல உங்க முன்னோடியா இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பரா, மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பரா வந்து ரங்கராஜ் இருந்திருப்பாரு. அதனால ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜ் சார் படத்தை நீங்க காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய தர்மம். நான் வந்து உங்களை தயவு செய்து கேட்கிறேன். என் படத்தை கூட நான் கேட்கிறேன். ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள். இது என்ன இப்ப டைரக்டர் சொன்னார், இப்ப வந்து
ஸ்ரீகாந்த் சொல்லும்போது சொன்னார், அவர் 4 மணிக்கு வந்தார், 3 மணிக்கு வந்தார். அப்படிலாம் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு 2 3 தடவை பிரச்சனை வந்தது. அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிரத்தை எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து அது பண்ணார். டைரக்டரா மட்டும் இல்ல, அவர் தயாரிப்பாளராகவும் வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்களை நீங்க வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும். 4 மணிக்கு வரவங்களை வச்சு நீ படம் எடுத்துட்டு படம் நான் நஷ்டம் அடைஞ்சேன், ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை, திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு படம் கொடுக்கணும். சும்மா வந்து நாளைய இயக்குநர்ல வந்துட்டாங்க, இல்ல வந்து அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தாரு, எல்லாம் ஓகே. நான் வந்து அவர்கள் வர வேணாம்னு சொல்ல. புதிய ரத்தம் வந்தாதான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். புதிய நீர் வந்தாதான் நதி ஓடிட்டே இருக்கும், இல்லைன்னா அழுகி குட்டையா போயிடும், அது வேற விஷயம். ஆனா வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியா வருதா இல்ல சாக்கடை தொழிற்சாலையில இருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீராங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கதை சொன்னா ஒருத்தன் டைரக்டர் ஆயிடுறதுங்கிறது இந்த தமிழ் சினிமாவோட பெரிய சாபமா இருக்கு. கதைக்கும் டைரக்டரும் சம்பந்தமே இல்லைங்க. கதை சொல்றவன் கதாசிரியர், கதை சிறப்பா சொல்றவன் இருப்பான், அது விஷயமே இல்லை. அந்த சொல்றப்பட்ட விதம் கதையை வந்து எப்படி வந்து ஸ்கிரீனுக்கு கொண்டு வருது, அதுக்குண்டான காட்சிகளை எப்படி அமைக்கிறது, அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்கிறது, அதுக்குண்டான நடிகர்களை எப்படி கொண்டு வருது, இதுதான் டைரக்டரோட வேலை. தவிர இவன் கதை சொன்னாலும் டைரக்டர் ஆயிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துட்டே இருக்காங்க. இப்ப ரங்கராஜ் சார் பண்ணதுல நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்ல, வெளியிருந்து கதை வாங்கி பண்ணதான் வந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான இருக்கு. அப்ப இயக்குநர்களுக்கே வந்து ஒரு நோய் இப்ப வந்துருச்சு. என்னன்னா, ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அவர் ஓகே பண்ணா டைரக்டர், கதை ஓகே பண்ணா எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க? கார் வாங்கினவங்களாம் டிரைவர் ஆக முடியாது இல்லையா? டிரைவிங் தெரிஞ்சவங்க தான் டிரைவர். கார் வாங்கிட்டா டிரைவர் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் தராதரம் பார்த்து நம்ம பண்றவங்க வந்து டைரக்ஷன் கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய இது எப்படி கொண்டு வர, அந்த ஆன் பட்ஜெட்ல கொண்டு வர முடியுமா? ஒரு கதை வந்து மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வனை வந்து 120 நாள்ல 2 பார்ட்டும் படம் முடிஞ்சது, மொத்தம் வந்து 1000 நாள் ஷூட் பண்ணது. அப்போ அவங்களால எப்படி முடியுது? அப்போ அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களை இல்ல படைப்பாளிகளை தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துகிட்டே இருக்கும், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ். அது போன்ற பேர்லயே மாணிக்கமா இருக்காரு ஒருத்தர். இந்த மேடையில என் படம் ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி என் சம்பளத்தை கொடுத்துட்டான்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம் தான். பேர்ல மட்டும் மாணிக்கம் இல்ல, நீங்க மாணிக்கமா இருக்கீங்க. அந்த வகையில இந்த தயாரிப்பாளரும் ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது, தான் மேல வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா டெக்னீஷியனும் பாருங்க, எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கை தர படமா அமைஞ்சிருக்கு. தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாரையுமே இல்ல தன்னை போல இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குறது. அப்ப நானே இப்பதான் படம் பண்ண போறேன், உங்களெல்லாம் எப்படி நான் சான்ஸ் கொடுக்கறதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனா அது போல இல்லாம எல்லா கலைஞர்களையுமே, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்களை வந்து அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்க நிராகரிக்காம யார் திறமையானவங்களோ, தாமோதர்ல இருந்து ஆர்கே சுந்தர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாருமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை, தைரியம். அதுக்கு வந்து துணை போன திரு மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். அது போல வந்து நிச்சயமா ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க படத்துல விட நேர்ல பார்க்க அழகா இருக்காங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் எங்களோட காடியில இருக்கணும். நீங்க இந்த படம் முடிச்சீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாம அதை வந்து படத்தை முடிச்சு கொடுத்துடணும். நீங்க உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நாள் இருக்கு, இப்பதான் நீங்க என்ட்ரியா இருக்கீங்க. இது இப்போ ஏன்னா என்னோட ஒய்ஃபுக்கு வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இங்கேயும் அங்கேயும் கால் ஷீட் கொடுத்துட்டு 2 படத்தையும் பண்ண முடியாம இருக்கும்போது அது தகராறு இல்லாம பண்ணிக்கணும். 2 பேரும் ஹர்ட் பண்ணாம வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற மாதிரியான மேனேஜர் இருக்கணும். அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமா வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சம் அன்பா இருந்து எங்க மேனேஜர் இருக்காங்க. ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவங்க நமக்கு பொலைட்டா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அப்படி இல்லாம வந்து அவங்க நம்ம செலிபிரிட்டியோட ஃபெமிலியாட்டு வச்சு அவங்க கொஞ்சம் அதிகமா பண்ணாங்கன்னா அந்த கோபம் வந்து நம்ம மேலதான், ஹீரோ மேலேயும் இல்லை ஹீரோயின் மேல தான் வரும். அதனால அவங்க நம்மளோட மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காக தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கோங்க. மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலை இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணா இருக்குல்ல சார், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க சார்ங்கிற நிலைமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்க மாத்திக்கணும். எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டு அவங்களோட காலுக்கு வந்து நீங்க அவைலபிள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேனேஜர் வந்து அவைலபிளா இருந்தே தரணும். அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்க வச்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த படம் சிறப்பா இருக்கும்.
நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கீங்க. நிச்சயமா நீங்க உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. அது போல வந்து தம்பி சகோதரர் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு படம் 2-3 படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் என்னோட இது ரெக்கமெண்ட் பண்ணாருன்னாங்க. அவங்க வந்து ஹீரோயின் உங்க பின்னாடி ஒழிஞ்சிக்க கூடாது. அதாவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரைக்கலாம். ஆனா யார் பின்னாடி யாரும் ஒழிஞ்சிக்க கூடாது. அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த இப்ப எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பா முடிச்சீங்களோ அது உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருந்ததோ அது தெரியாது. இந்த சிரமத்தெல்லாம் வந்து நம்ம வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஸ்கிரீன்ல என்ன கொடுக்குறீங்க, உங்க ஸ்கிரீனை பார்க்கும் இந்த படத்துல இல்ல சார். இந்த இந்த படத்துல இல்ல, இந்த படத்துல வந்து ரங்கராஜ் சார் தான் சூஸ் பண்ணான்னு சொன்னார். அதனால இந்த கஷ்டம்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்ப என்னன்னா படத்தை ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்ல எப்படி இருக்கு, அங்க 5 கேரவன் இருக்கா, 10 கார் இருக்குதா, இந்த என்ன கேமரா இருக்கு, இதெல்லாம் நம்மளோட பெருமைக்கு நம்மளோட ஈகோவுக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்கிரீன்ல வரப்போறது இல்ல. ஸ்கிரீன்ல என்ன வரப்போகுதுன்னா நீங்க கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் ஸ்கிரீன்ல வரப்போகுது. அதனால அந்த அளவுக்கு மிக சிறப்பா பண்ண இன்னைக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள் தான், கதையுள்ள படங்கள் தான், தரமான படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அடைஞ்சிருக்கு. அதனால வந்து யாரும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா மாதிரி ஓடிடி வந்துட்டு சேட்டலைட் வச்சிருந்து பேன் இண்டியா பண்ணோம்னு ஆரம்பிக்கும் போதே பேன் இண்டியா படம் பண்றது. தமிழ்நாட்டிலேயே படம் பண்ண முடியாதவங்க பேன் இண்டியா படம் பண்ணி என்ன பண்றது, எந்த ஊர்லயும் ஓடல, அந்த ஊருக்கு படம் எடுக்கிறேன்னு அவசரம் இது தமிழ்நாட்டுல நல்லா இருக்குங்கிறான். தமிழ்நாட்டுல பாக்குறோம் சார் இது தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன்னா அதுல ஒரு ஆர்டிஸ்ட் இதுல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு பிரியாணி பண்ணணும் அதுல மட்டன் போடணும், நீ சாம்பார் போடணும்னா அதுல வந்து பருப்பு போடணும், ரெண்டுத்தையும் போட்டு பண்ணினா எப்படி இருக்கும். நான் எல்லாம் பேன் இண்டியா படம் பண்ணணும்னா முடிஞ்சவன் பேன் இண்டியா படம் ஜெயிலர் படம் பண்ணானா அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இண்டியா படம் பண்றாங்க. நீ வந்து 2 கோடியில படம் ஆரம்பிக்க போறனா இதுவும் பேன் இண்டியா படம். அத வந்து புளிய பார்த்து போன சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இண்டியா படம் பண்ணேன்னு அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாம படம் ஆயிடுது. அதனால நம் மண்ணுக்கான படங்களை நீங்க எடுங்க. நம்ம திரையரங்குல படம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அது திரைப்படம். ஓடிடில வந்தாலும் சேட்டலைட்ல வந்தாலும் அதான் படம் இல்லை. நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வைக்கணும். நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துட்டே இருக்கும். அதனால ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமா இருக்கணும் தவிர ஓடிடிக்காகவே நீங்க படம் எடுக்காதீங்க. திரையரங்கத்துல படம் எடுங்க. திரையரங்கத்துல பாக்குறவங்க தான் ரசிகர்கள். வீட்டுல பாக்குறவங்களும் போன்ல பாக்குறவங்களும் அவங்களாம் ரசிகர்கள் இல்லை. ஆனா அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வரப்போறதும் இல்லை. அதனால திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேணும். அப்பொழுதுதான் தமிழ் சினிமா நல்லா வரும். இப்ப வந்து உண்மையாவே தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அது ஒரு 3 நாள் 100 நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் 3 நாளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது நீங்க நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்களை இப்போ நம்ம கிட்ட ரஜினிகாந்த் சார் டேட் இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணணும், 2 தான். நம்மகிட்ட பணம் இல்ல, ரஜினிகாந்த் டேட் இல்ல, அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு படம் என்ன பண்ணணும், நம்ம அறிவு தான் பணம், நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த். அதை சரியா வச்சு நீங்க சரியான கதையை நீங்க பண்ணீங்கன்னா அந்த படம் அதோட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கு. நீங்க இன்னைக்கு படம் எடுத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புறாங்க. தமிழ் படத்தை உலகத்துல இருக்க அனைவரும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல தமிழ் படமா பார்க்க விரும்புறாங்க. அவங்களுக்கு படம் பார்க்க அவங்க படத்தை எடுக்க அவங்க விரும்பல. நீ இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தலாம் இனிமேலாம் அந்த பருப்புலாம் வேகாது. இங்கிலீஷ் படத்தை நாங்க எங்க வீட்டுல நாங்க இங்கிலீஷ் படம் பார்த்துப்போம். தமிழ் படத்தை பாருங்க, தமிழ் படத்தை தமிழ் படமா உலகம் முழுக்க பார்க்க உலகத்துல இருக்க அனைவரும் தயாரா இருக்காங்க. அதனால சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், இயக்க வேண்டும். இது போன்ற கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதலிலே வந்து அதனுடைய டைட்டில்லே வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு. சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா காமெடியும் சரியான பாடலும் இருந்தா நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். பாடல் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றி கொடுத்து அப்ப கேரவரங்க இது பண்ணாருன்னா பக்கத்து வேலைக்கு பாயாசமா இருந்தா அடுத்து நானும் படம் பண்ண வந்துருவேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன சுயநலத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் ஆமா எல்லோருக்கும் எப்படி அழைப்பீங்க அழைங்க பார்க்கலாம். இயக்குனர் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப காமெடி ஆக்டர். இதுக்கு மேல என்ன சொல்றது, இவரை பத்தி சொல்ல வேண்டாம், எல்லாம் திரையிலேயே பார்த்திருப்போம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வல்லவன் நிறைய ஹிட் படம் வந்து கொடுத்திருக்காரு. சாரி சார் ஏதோ தப்பா சொல்லிக்க, உங்களை பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரல சார். இல்ல சார பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரல. நானும் சச்செல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ். படம் ஆரம்பிக்கும் வந்தோம் சச்சு, நான் பின்னாடி கொஞ்சம் வந்தோம். அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நினைவுகள் வருது. நான்
சினிமாவில் வந்து ட்ரை பண்ணும்போது மதர்லாண்ட் பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளே விட மாட்டாங்க பிள்ளை. அவங்க அசிஸ்டன்ட்லாம் துரத்திடும். பாலானந்த் உங்ககிட்ட இருந்தா ஒர்க் பண்ணார்ல சார், பாலானந்த். அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. பாலானந்த் துரத்திடுவேன் நம்மள, கிட்டே சேர்க்க விட மாட்டேன். ஆமா, ராம்தாஸ் அதுக்கு மேல. அதனால பரவாயில்ல, கடைசியில எப்படியோ சுத்தி சுத்தி வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்துல நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த காலத்துல. அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்வார்ல, எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படம் எடுத்தாலும் பூஜையில் நின்றுடும் பாதியிலேயே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதினேன், நம்ம ஜோக்கு சொல்றேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபில் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா பைத்துக்கடா, நீ டைரக்டராக தானே வந்த, அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்றேன். இல்லை சார், என் படம்லாம் ஃபைனான்ஸ் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தையே நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை நின்று போச்சு. அதனால நான் பண்ண மாட்டேன். ஒழுங்கா நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினாரு ரவிக்குமார் சார், முட்டாள். அவங்க எல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் நின்று போச்சு படம். ஆனா இது வந்து யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சிருப்பாங்கடா, காசு இல்லைனா ஃபிலிம் இருக்கு, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லித்தான் தைரியம் கொடுத்தா டைரக்ட் பண்ண சொன்னாரு. எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்ட் சொல்ற கருத்து தானே ரவிக்குமார் சொல்றாரு. ஒரு சந்தோஷமா போய் டைரக்ட்லாம் பண்ணலாம். டிஸ்கஷன்லாம் பண்ணி ஜெயராம் மீனாக அட்வான்ஸ் கொடுத்து, மணிவண்ணன் விவேகெல்லாம் அட்வான்ஸ். முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தவன் தான் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்றான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். இது யாராவது கேள்விப்பட்டுக்க அது மாதிரி. அப்ப மணிவண்ணன் சார் சொல்றாரு, ரமேஷ் கண்ணா, பிலிம் கம்பெனிலேயே பிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்பயா டைரக்டர் ஆகு. அதான் உண்மை. ஆனா கடைசியில் அஜித் இப்ப தலை சொல்ற இயற்கை அவரை வச்சு ஒரு படம் பண்ண தொடர்ந்து, அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமால நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமா சினிமா ஒண்ணு கை கொடுக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்க செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்க இருந்துகிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா படைப்பாளர் தான் அவர் ஆரம்பிச்சாரு தொழில. இப்ப அவர் அதனால படங்கள் வரையும் பண்ண முடியல பாவம். ஆனா இன்னைக்கு வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு வழி போறதுக்கு இருக்காரு. அதனால அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணை முதல்வருக்கு எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அதை நாங்க ரொம்ப காலமா செல்வமணி சார் சொல்லிட்டு இருக்காரு. அதான் உண்மை. ஏன்னா 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து டிக்கெட் பார்க்க பண்ண முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்ல கடை வச்சிருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள போறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா மாடர்ன் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்டைலா போறாங்க. அப்புறம் உங்களுக்கு பார்க்கிங் விட்டா 3 படத்துக்கு டிக்கெட் பார்க்கிங்ல வாங்கி போயிடலாம். அதுல 3 படம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சஃபேர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டர், பக்கத்துல சன் தியேட்டர் இருக்கும் நம்மள மாதிரி ஆளுங்க பாக்கிறதுக்கு. தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்துல பிளாசான் சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும், பேரகன். இந்த பக்கம் பெருசா கேசினோ இருக்கும், பக்கத்துல கேட்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலயும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்ப தியேட்டர் இருந்துச்சு. இப்ப அது இல்ல. உண்மைதான், எங்க போய் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டல பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லா, ஆளுங்க சாப்பிடுறாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டல், சரவணா பவன், ஆடியார் பவன், இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டில சாப்பிட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்ப ரோடு கட்டில பாக்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்க தியேட்டர் ஓபன் பண்ணணும். அப்பதான் சின்ன படங்கள் வளரும். இதுல வேற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபாய் டிக்கெட் போட்டு ஜிம்மு ஜாலியா படம் பார்க்க தான் விரும்புறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால படம் பார்க்கல. அதனால சின்ன படங்கள் வரல. சின்ன படங்கள் வந்தாதான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால அதற்கான வழியை பெப்சி தலைவர் தான் அரசாங்கத்திட்ட சொல்லி அதுக்கு வழி வந்தோடனே உங்களுக்கு ஒரு பெரிய சொல்லிட்டு. அது மாதிரி சுந்தர் சார் இப்ப சொல்லணும், அருமையான இசையமைப்பாளர். என் பையன் நல்லா வச்சு பேசி கொண்டப்ப ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி அறிவுமதி, எங்க அவரு அந்த காதல் மதி, அற்புதமான பாடல். வணக்கய்யா, நான் அப்பொழுது எங்கப்பா அந்த கவிஞரு பிக்காசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமா எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பத்தி எழுதியிருந்தீங்க, நல்லா இருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அது அழகான 2 பேரு. ஸ்ரீகாந்த் பத்தி சொல்ல எங்க அவர் ஸ்ரீகாந்த் சூப்பரா அந்த படத்துல. நீ எப்படி எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ற? எனக்கு தெரிஞ்சு சினிமால ஹார்ஸ் ரைட் பண்றது பிரபு சார் மட்டும்தான், இளையதிலன் பிரபு மட்டும் தான் பண்ணுவாரு. ஆனா நீங்க அற்புதமா பண்ண, ரொம்ப ஆச்சரியமா, வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டென்ட். அன்னைக்கு வந்து அவ்வளவு அற்புதமா தைரியமா இல்ல, சூப்பரா பண்ண, உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவங்க பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில கதைகளை சொல்றாங்க, அதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறும் எல்லாரும் 10 பேர் வருவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி பாடுவான் பின்னாடி.
அழகு அழகுன்னு அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்றானா ஹீரோ லவ் பண்றான்னு தெரியாது. அவனும் கூட ஒரே மாதிரி அவனுக்கு எப்படி தெரியல. ஆனா இதுல அப்படி இல்லை, ரெண்டு பேரும் ஏமாத்திக்கிறாங்க. அதெல்லாம் கதையிலே டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை, அதான் டைரக்டர். படம் சினிமால பாட்டுல கதையை சொல்லலாம், நம்ம இந்த பாட்டை ரசிப்போம். பாட்டு நல்லா இல்லைன்னா அழகா பார்ப்போம். இப்ப இசையை சேர்ந்து கதையை சேரும்போது படம் பெருமா மரம். நிச்சயமா அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமா ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாள் எடுத்தாங்க, ரொம்ப நாள் டைட்டிலே சொல்லல நீங்க இல்ல சார். படம் முடியலன்னு டைட்டில சொல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு அற்புதமான நடிகர். அப்புறம் KR விஜய் படம் நடிச்சேன். படம் கொஞ்சம் காலம் ரொம்ப நாள் பேசா டைட்டில் சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்க சார், இப்பெல்லாம் யோசிக்கிறது இல்லை யாரு. பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரம் இல்லை, அப்படி பழைய படத்து டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ண டைம் இல்லை டைரக்டர். இப்போ அதான் உண்மை. என்ன ஆகுது தெரியுமா சார், பழைய படம் அந்த காதலிக்கு நேரம் சொல்லி பராசக்தின்னு சொல்லும்போது அந்த படம் தான் ஞாபகம் வருது, உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசா டைட்டில் வைங்க. அது ஒரு வழி பண்ணுங்க தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துல இருந்து இருக்குது, இன்னொரு. அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும். அதுக்கு சின்ன படங்கள் வாழணும், அதான் உண்மை. அதுக்கு ரங்கராஜ் டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி. எங்களின் அன்பான வேண்டுகோளை ஏற்று எங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, ஊக்கப்படுத்தும் விதமாக இங்கே எங்களை வாழ்த்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான சிறந்தாழ்ந்த நன்றி. குறிப்பாக ரவிக்குமார் அவர்கள், அவர் பேர் சொன்னாலே தெரிய வரும் விஷயம் என்னவென்றால், அவருடைய பிளானிங் என்ன எடுக்க போகிறோம் என்று 100% முடிவு செய்வார். அதில் கராராக இருப்பார். அதிலும் கோவப்பட தயங்க மாட்டார். அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த காம்பினேஷன்ல, இந்த குணங்கள்ல அவர் கமல் சார், ரஜினி சாரோட அவர் பண்ண பல சாதனை படங்கள் திரைப்பட சரித்திரத்துல மறைக்கப்பட முடியாத சில பக்கங்கள். அவருக்கு கோபம் தான் பலம்னா, இன்னொருத்தருக்கு கோபமே பட தெரியாது. அவர்தான் செல்வமணி. அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு முன் தமிழ் திரையுலகத்தில் பிரம்மாண்ட படங்கள் எடுத்தவர் செல்வமணி அவர்கள். பல வெற்றி படங்களை கொடுத்தவர். திரைப்பட கல்வியை படித்தவர்களுக்கு ஒரு மரியாதையை சம்பாதித்து கொடுத்தவர். அது மட்டுமல்ல, இந்த பல தொழிற்சங்கங்கள் தலைமையேற்று திரைப்படத்தில் தீர்க்க முடியாத பல சங்கடங்களை, சில பிரச்சனைகளை கடுமையான நேரத்தில் கூட சிரித்துக் கொண்டே அதை சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவர் செல்வமணி அவர்கள். யார் வேண்டுமானாலும் அவரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லலாம், அதை அவர் சரியான முறையில் தீர்த்து கொடுப்பார். அப்படி ஒரு தலைமை பண்பாளர். அவர்களுக்கும் ராஜன் ஐயா என்றால் அவருக்கு நக்கீரன் என்று கூட பெயர் வைக்கலாம். காரணம், மனதில் எதுப்பட்டாலும் அவர் நேரடியாக எந்த தயக்கமின்றி சொல்லக்கூடியவர். அவர்களெல்லாம் இந்த விழா மேடையில எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து வாழ்த்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அடுத்து என்னோட வேலை செய்த பல கலைஞர்கள் இங்கே மேடையில இருக்கிறார்கள். சிங்கப்பள்ளி சார் அவருக்கு டபுள் சம்பளம் கொடுக்கலாம். ஒண்ணு மைக்குக்கு முன்னாடி, கேமராக்கு முன்னாடி நடிப்பாரு. அதுக்கப்புறம் கேப்டன் சொன்னதுக்கு அப்புறம் கேமராக்கு பின்னாடி அவர் சொன்ன கதைகளை சொல்லி கலகலப்பாக்கிடுவாரு. அந்த மாதிரி ஒரு கலகலப்பான மனிதர். அப்புறம் ஷாம், அவர் எந்த ஷாட்லயும் ஒரு 2 சொந்த டைலாக் போடாம அவருக்கு திருப்தி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான நடிகர். அப்புறம் சொல்லவே வேண்டியதில்லை, நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள், அனுமோகன் அவர்கள், அவர்களின்
இயக்குனர் இயக்குனர்கள் என்ற அந்த ஆஹ், அனுபவம் எங்களுக்கு மிகவும் சிரமம் இல்லாமல் வேலை செய்ய முடிந்தது. அப்படிப்பட்ட கலைஞர்கள். மேலும் இந்த படத்திலே தாமோதரன் என்ற ஒளிப்பதிவாளர், கிருஷ்ணகுமார் என்ற கே மற்றும் காதல்மதி, நல்ல இசையை கொடுத்த கே சுந்தர், இவர்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து ஒரு சிறப்பான படத்தை உருவாக்க உதவியாக இருந்தார்கள். இதிலே பத்திரிகையாளர்கள் மத்தியிலே, மீடியா நண்பர்கள் மத்தியிலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் உங்களில் ஒருவன். இதை சொன்னவுடன் நீங்கள் நினைக்கலாம், இது என்னதான் நேர இடத்துக்கு தகுந்த போது சந்தர்ப்பவாதியாக பேசுகிறான் என்று நினைக்கலாம். சில தகவல்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீதர் பாலச்சந்தர் அவர்களின் படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போது பிலிமேளாவில் கட்டுரைகள் எழுதி அனுப்புவேன். எம்ஜி வல்லபன் அதை பிரசுரித்தார். எனக்கு அது மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது. சென்னைக்கு எம்ஜி வல்லபன் என்ற ஒரு பெயரை மட்டும் தெரிந்து கொண்டு சென்னைக்கு வந்தேன். அவரோடு நட்போடு இருந்தேன். அவர் சொன்னார், திரையுலகத்தில் உங்களுக்கு பலரையும் தெரிய வேண்டும் என்றால் பத்திரிகையாளர் இருந்து பேட்டி கண்டு நம் பத்திரிகையில் எழுதுங்கள் என்று சொன்னார். அப்போது சரி, அப்போது பல கட்டுரைகள் அதில் பிரசுரமானது. பத்திரிகையாளராக நான் அதில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன், ஃப்ரீலான்சராக. அப்புறம் அதில் கூட மௌனம் என்று ஒரு கதையை பிரசுரித்தார், என்னுடைய கதையை. அது கேசி பிலிம்ஸ் அவர்கள் முதலறிவு என்ற பெயரில் எடுத்தார். அப்புறம் 11 வயதிலே படத்தை பற்றி ஒரு ரைட்டப் எழுதினேன். அதை பார்த்த பாரதிராஜா அவர்கள் யார் இந்த பையன் என்று கேட்டிருக்கிறார். என்னை பற்றி சொன்னவுடன் பார்க்க வேண்டும் என்றிருந்தார். நான் அதை பெரிய அரிய சந்தர்ப்பமாக எண்ணி அவரை சந்தித்தேன். அப்போது அவரோடு ஏற்பட்ட பழக்கம். என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று அவர் உதவியாளராக ஏற்றுக்கொண்டார். இப்படி என்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு நான் பத்திரிகையாளராக இருந்தது ஒரு பாலமாக அமைந்தது. அதனால்தான் நான் உங்களில் ஒருவன் என்று சொன்னேன். மற்றபடி எனக்காக சொல்லவில்லை, நமக்கு தெரியும் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பின்னாடி நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால்தான் சொல்லுவேன். அதனால உங்களின் அன்பான பணிவான பண்பான விமர்சனத்தால் இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு